இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சுவிசேஷம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. திருமண நாள், கல்யாணம், ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம். அந்த ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணமாக இருக்கிறதுனால அந்த ராஜா அழைப்பு கொடுக்கிறான், தெரிந்தவர்களுக்கு போய் கொடுங்கள் என்று சொல்லி. இஸ்ரவேலுக்கு போய் கொடுங்கள், இஸ்ரவேலியன் ஜனத்துக்கு கொடுங்கள், காணாமல் போன ஆடுகளாக இருக்கிற சிதறி இருக்கின்ற அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா, அழைப்பு. இந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஆசாரியன் இருக்கிறவங்க, பிரதானமாக இருக்கிறவங்க, தகுதியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இயேசுவின் அழைப்பை நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. ஏதோ நினைக்கிறாங்க, இவங்களுக்கு பைத்தியம், ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இப்படி நிறைய பேர் சொல்லுறது உண்டு, செய்கிறது உண்டு. அழைப்பு என்பது இனி வரப்போகிற ராஜ்யத்தை குறிக்கிறது. குறைவில்லாத சமாதானமும், குறைவில்லாத சந்தோஷமும், குறைவில்லாத நிம்மதியும், திருப்தியான அன்பும், எல்லாம் சகல திருப்தியானதும் இனித்தான் வரப்போகிறது. அந்த திருப்தியானதை காரியங்களை ஆண்டவர் செய்து ஒருக்கி வைத்து விட்டுதான் அந்த விருந்துக்கு நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். இங்கே நீ துக்கப்பட்டியா, அங்கே போய் திருப்தியாரு. இங்கே நீ வேதனையோடு இருக்கிறியா, நீ அங்கே போய் திருப்தியாரு. இங்கே நீ பட்டினியாக இருக்கிறியா, அங்கே போய் திருப்தியாரு. இங்கே நீ பாடுபடுகிறியா, அங்கே போய் திருப்தியாரு. இங்கே நீ உனக்கு யாரும் இல்லையா, அங்கே போய் திருப்தியாரு. இங்கே நீ அனாதையா, நீ அங்கே போய் திருப்தியாரு. அங்கே உனக்கு அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் உண்டு. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அது ஜந்துக்கள், மாம்சமான ஜந்துக்களை, காளைகளை, மாடுகளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அது உனக்கு விருந்துக்கு ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லிதான் விருந்துக்கு அழைக்கப்படுகிறது. இது இறைச்சியை குறிக்கிறது அல்ல, ஆண்டோடைய ராஜ்யத்தில் உள்ள 12 விதமான கனிகளினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம்தான் அந்த திருமண வீட்டுக்கு தான் ஆண்டவரை அழைக்கிறார். அந்த திருமண வீட்டில் நீங்கள் பேசி சேர வேண்டும். அந்த மணவரைக்குள்ளே போன பின்புதான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அந்த மணவரைக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த மணவரை தான் உனக்கு நிம்மதியான இடம். ஆனபடி அழைப்பு வந்து இருக்கிறது. அந்த சீட்டை மாத்திரம் பெற்றுக்கொண்டா போதாது, அந்த சீட்டின்படி நடந்து அந்த அழைப்புக்கு எப்படி போகணுமோ அப்படி சபை இந்த நாட்களை ஒருங்கி ஆயத்தமாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி விட்டு நான் மீதி இருக்கின்ற செய்திக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை பேச போவதுக்கு தயவுக்காய் ஸ்தோத்திரம். பாருங்க, 4வது வசனம் படிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீ போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொஞ்ச காலம் நீங்க கஷ்டப்பட்டால், கொஞ்ச காலம் அந்த எழுத்தின்படி நீங்கள் வாழ்ந்தா, கொஞ்ச நாள் நீங்க சரியாய் ஆராதித்தால், சரியா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை வெகுமதிகளையும் சரியா நீங்கள் செய்தால்,
நீங்கள் இங்கே படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் ஒரு மகிமையான இடம் உண்டு என்பதைத்தான் இந்த வேதம் சுண்டி காட்டுறது. அல்லேலூயா, ஆமென். நாம் இப்போது பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியில வசித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ இந்த பூமியில் இருக்கிறதை நம்பி எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல, இந்த மகிழ்ச்சி கிடைக்கல, இந்த வாழ்க்கை கிடைக்கல, அநேக காரியங்களை குறித்து நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நேச்சுரலிட்டி வேற ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சாலும் உனக்கு துக்கம் உண்டு, எப்படிப்பட்ட பணங்கள் வந்தாலும் உனக்கு துக்கம் உண்டு. நீ வீடோ மங்களாவோ தோட்டமோ எதை கட்டி நீ ஆளுகை வாழ்ந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரபுக்களுக்கும் சந்தோஷம் இல்லை, பணம் இல்லாதவனுக்கும் சந்தோஷம் இல்லை, வியாதி உள்ளவனுக்கும் சந்தோஷம் இல்லை, வியாதி இல்லாதவனுக்கும் சந்தோஷம் இல்லை, மனைவி உள்ளவனுக்கும் சந்தோஷம் இல்லை, புருஷன் உள்ளவனுக்கும் சந்தோஷம் இல்லை. இந்த பூமியில எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனும் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சாத்தான் உலகத்தில் இருக்கும் காலம் வரை, சாத்தான் மக்களை நடத்தி கொண்டிருக்கும் காலம் வரை, இந்த உலகத்துல நீ மரண பரியந்தம் நான் சொல்லுகிறேன், உனக்கு சமாதானமே இருக்காது. ஆமென். அதன் இடையில சின்ன ஒரு சமாதானம் உண்டு. ஆண்டவரை துதிக்கிறதுனாலும் ஆண்டவரை தேடுறதுனாலும் அந்த 5 கன்னிகளாய் அந்த அவருடைய மணவரை கல்யாணத்துக்கு போவோம் என்றுள்ள நம்பிக்கையான இந்த ஒரு சமாதானத்தை தவிர எங்கேயுமே வேறு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் காலமே ஊழியத்துக்கு போகும்போது, அலைய மண்டபத்துக்கு போகும்போது ஒரு காவடி எடுத்துக்கொண்டு வருகிறதை பார்த்தேன். சுமார் ஒரு 15 அடி நீட்டம் உள்ள ஒரு தடி, 2 தடி, அதில் பலகை எல்லாம் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை, பெரிய கன்றுக்குட்டி, சின்னதல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல ஒரு பெரிய கன்றுக்குட்டியை எடுத்து மக்கள் ஓடுகிறத பார்த்தேன். எவ்வளவு பரிதாபம்னு பாருங்க. கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகளாக ஏன் இதெல்லாம் பரிதாபமாய் இன்றைக்கு நம்முடைய நாடு பெய் கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாகனங்கள்ல ஏதோ ஒரு மனுஷனுடைய போட்டோ என்று சொல்லி வைத்து திரளான ஜனங்கள் அங்கும் எங்கும் ஓடுகிறதை பார்க்கும்போது சுவிசேஷம் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். சுவிசேஷம் ஜனங்கள் எல்லாம் பேச யாரும் இல்லை, சொல்லி கொடுக்க யாரும் இல்லை, எல்லாமே இருக்குது, ஆனா யாரும் இல்லை இன்னைக்கு. ஆனபடி ஜனங்கள் வந்து அவர்களை கர்த்தர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு அது புரியல. முதல் அழைப்பு எருசலேமுக்கு வந்தது, அவர்கள் என்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை என்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் யாரை பிரமாண்டமாய் ஆண்டவர் அழைக்க வந்தாரோ அவர்கள் அந்த விருந்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மிடத்திலும் கர்த்தர் அந்த விருந்துக்கு அழைக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தோன்றுகிறது, இங்கே உள்ள சமாதானம் நல்லா இருக்குது, இங்கே உள்ள சமாதானம் நிம்மதியா இருக்குது, இங்க உள்ள சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, பூமியை பார்த்தா பசுபசா இருக்குது, உலகம் பசுபசான்னு அழைக்குது, எல்லா இடங்களிலும் மதுபானங்களும் சின்ன சின்ன பாவங்களும் அவர்களை இச்சிக்க அழைக்கிறது. ஆனா இவங்க யாருமே சிந்திக்கிறது கிடையாது, எங்க போய் முடியும். இந்த காவடி எடுத்துக்கொண்டு ஓடுறவங்களுக்கு எங்க கடவுள்? யார் கடவுள்? அதுக்கு பவுண்டேஷன் யார்? மனுஷன் அங்கும் இங்கும் சாரா பின்னா ஓடிக்கொண்டிருக்க மனுஷனுக்கு யார் பவுண்டேஷன்? 1ஆம் தேதி ஆனா வாக்குத்தத்தம் பெறுவதற்காய் பல இடங்கள்ல போய் ஓடி மக்கள் வாக்குத்தத்தம் பெறுவது, அதுக்கு எதுக்கு பவுண்டேஷன்? அது யாருங்க இந்த பவுண்டேஷன்? அந்த பவுண்டேஷனை தேவ பிள்ளைகள் அநேக அறியாம ஓடிக்கொண்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறா, உன்னை கல்யாண விருந்துக்கு அழைக்கிறா, உனக்கு சமாதானம் பரலோகத்தில் இருக்குது, நீ அதுவரை பிரயாசப்பட கர்த்தர் சொல்லுறா. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும், வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், சபையை உன்னை குற்றப்படுத்தினாலும், நாங்கள் உன்னை குற்றப்படுத்தினாலும், நீங்கள் என்னை குற்றப்படுத்தினாலும், எப்படி உள்ள நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சமாதானமாய் போக வேண்டிய யாத்திரைக்கு சரியா அந்த கல்யாண வீட்டில் போய் சேரும்படி நீங்கள் கவனமாய் போக பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இதை அறிந்திருந்தா இந்த தேசமே அசைக்கப்படும். இதை புரிந்திருந்தா இந்த சபை கொள்ளாது.
அந்த கல்யாண விருந்தை குறித்து அறியாம இருக்கிறதுனால எல்லாரும் எவ்வளவுதான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, கொடுமையான தண்டனை இருக்குது, கல்யாண விருந்து இருக்குது. கல்யாண விருந்து போறவங்க இடுக்கமான வாசல் கொஞ்சம் பேர் தான், விரிவான வாசல போற நிறைய. நீங்கள் கவனமாய் ஓட வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சாக்கு போக்கு சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தரை தேடுங்க பிரதர், இந்த காலத்தில் தேடின அந்த ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். உடன் சாக்கு போக்கு, எனக்கு வயலுக்கு போகணும், எனக்கு தோட்டம் பார்க்க போகணும், எனக்கு கறவல் ஆடு இருக்கிறது, கறவல் மாடு இருக்கிறது, தென்னந்தோப்பில் போய் பார்க்கணும், பார்க்காவிட்டா டான்ஸ் ஆக்கும், நான் கல்யாணம் பண்ணணும், அதை போய் பார்க்கணும், கல்யாண பண்ண வீட்டில் விருந்து, பிள்ளை பர்த்டே இருக்கு, அங்கே போகணும். இப்படி எல்லாருமே அந்த நாள் முதல் இந்த நாளும் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. எது முக்கியம், எது முக்கியம், அதை விட்டு விட்டு சாக்குப்போக்கு. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும், வயலுக்கு போகணும், வயலில் தண்ணி திறக்கணும், இல்லாவிட்டால் பயிர்கள் கெட்டு போகும். இப்படி ஒவ்வொரு சாக்கு போக்க சொல்லியே அந்த நித்திய காலமான கல்யாண விருந்து அசட்டை பண்றாங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பேசுவாராக. அப்ப நித்தியமான உன் சந்தோஷமான வாழ்க்கை, நித்தியமான நிரந்தரமான ஜீவிதம், இதை எல்லாத்தையும் தேவ பிள்ளைகள் ஏன் சந்தோஷப்படுத்துறீங்கன்னு எனக்கு, ஏன் அதை தள்ளுறீங்கன்னு தெரியல. அப்ப இந்த வசனம் பொய்யா? எதுக்கு இதை ஊழியம் பண்ணணும்? இதில் அபிஷேகம் இல்லையா, வல்லமை இல்லையா, அதிகாரம் இல்லையா, இந்த வார்த்தையில கிருபை இல்லையா? இந்த வார்த்தை கிருபையாய்தானே இயேசு வெளிப்பட்டா. அந்த இயேசுவை நேசிக்கிறதுனால அந்த தேவன் உங்களுக்குள்ள வெளிப்பட்டு இருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நேசித்ததுனால பிதா உங்களுக்குள்ள வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதை காண்பிக்கிறது, எதை சொல்லிக் கொடுக்கிறது? நான் உயிரோடு இருக்கிறேன் அல்லேலூயா என்று காட்டுகிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், மனதார அசட்டை பண்ணாதீங்க. வேலை இருந்தா செய்ய போனோம், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், எமர்ஜென்சி வேலை இருக்கும், அர்ஜென்ட் போக வேண்டிய காரியம் இருக்கும். அது கர்த்தரே சொல்லுவார், போய் செய். கர்த்தரே சொல்ல, போ, உன் அதிகாரி கீழ்ப்படின்னு சொல்லுவார். மற்றபடி உங்க சொந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். உங்க சொந்த தொழில் கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்க முடியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாங்க, இன்னொரு ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்யறாங்க, ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்தா சில வேலையில சரியா வந்துட முடியாத காரியம், நீங்கள் அதுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆனா நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை செய்து தொழில்களை செய்யும் போது நீங்கள் சபைக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காரியம் நீங்கள் நினைக்கிற போல, நீங்க திங்க் பண்ணது போல பரலோக ராஜ்யம் கிடைக்காது. நான் நினைக்கும் போல பரலோக ராஜ்யம் கிடைக்காது. தேவன் தரும்படி கல்யாண அழைப்பை தந்தது சபைக்கு தந்திருக்கிறார். உங்களை எங்கிருந்து அவர் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். இங்கே யூதர்கள் அந்த கல்யாண அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா, யூதன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட மாட்டோம். ரோம புஸ்தகம் சொல்லுது. அல்லேலூயா. அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதுனால புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இருக்குது. அவனுடைய கண்கள் திறக்கும். எப்ப திறக்கும்? கடைசி 7 ஆண்டுகள கண்கள் திறக்கும். அல்லேலூயா. திருட்டு மேசிய வந்தான் என்றும், பிசாசு வந்தான், பிசாசு வரும்போது அந்த பலிகளை செலுத்தப்படும் போது உண்மையான இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி அவங்க கண் திறக்கும். அது எப்போ? திருட்டு மேசிய வந்த பின்புதான் அந்த கண்கள் திறக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்போ 500க்கு மேலா இயேசு வந்தார், இயேசு நான் தான் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. அவங்களல்ல, ஒரு திருட்டு மேசிய வருவான் வெள்ளை குதிரையில. அப்ப அவன் வந்து திருச்சபை கட்டுவதற்கும், எல்லாத்தையும் முடிப்பதற்கும், எல்லாம் செய்வதற்கும், தைரியமா நிற்பதற்கும், யூதனுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கும் எல்லாம் பண்ணி முடிச்சு கட்டி முடிக்கும் போதுதான் பிரதிஷ்டை நாளிலே அவனுடைய கோர்மையான மூர்க்க முகத்தை காட்டுவான். அல்லேலூயா. இந்த மூர்க்க முகத்தை பார்க்கும்போது
இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படும் போது புறஜாதி ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தான் விரும்பின சிநேகித்த ஆபிரகாமுடைய குமார்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் போது பின்ன ஒரு வெள்ளியருக்கும் ஒரு புறஜாதிக்கு ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரதான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு. அப்ப அவங்க அசட்டை பண்ண போல இன்றைக்கு சபைக்கு வாகதுண்டு அசட்டை பண்ணாதிருங்கள். ஏன் அசட்டை பண்ணாதுன்னு சொன்னா, அவர் எல்லாத்தையும் நம்மை ஒரு பத்திரத்தை படிக்கிறது நம்முடைய இருதயத்தை காண்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் சபையில் எப்படி மனசாட்சியோடு வருகிறோம், சபையில் எப்படி மனசாட்சியோடு வசனத்தை கேட்கிறோம், சபையில் எப்படி மனசாட்சியோடு ஆராதிக்கிறோம், எல்லாத்தையும் கத்த நம்முடைய இருதயத்தை ஒரு பேப்பரை போல படிக்கிறார். இந்த சபைக்கு நீ அதிகமான வசனம் பேச எனக்கு ஒன்றுமில்லை, பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசுகிறாரு. அதை நீங்கள் யாருமே அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏதோ அடுத்த வாரம் பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறீங்க. இது என்னைக்கும் போறது நல்லதல்ல. நம்ம மேல ஆபத்துகளும் துக்கங்களும் உண்டு என்பதை அறிந்து கொண்டு சபை பூரணமாய் ரட்சிப்பில் வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் சபைக்கு. அல்லேலூயா. அவர்கள் அசட்டை பண்ணார்கள். யூதன் ஆசாரியன் அசட்டை பண்ணான், ராஜாக்கள் அசட்டை பண்ணார்கள், பிரதானிகள் அசட்டை பண்ணார்கள். அவருடைய வார்த்தைக்கு எங்கேயுமே அவங்க விலை கொடுக்கல. ஆனபடி ஆண்டவர் அடுத்த வசனம் பண்ணிக்குவேன். மற்றவர் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுருங்க. இது வரப்போற காலங்களை குறிக்குது. தன்னுடைய மந்தையை தன்னிடத்தில் சேர்த்த பின்பு தன்னுடைய ஆட்டையும் தன்னுடைய ஊழியக்காரர்களையும் இயேசுவுக்காய் பாடுபட்ட அத்தனை பேரும், அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இயேசுவுக்காய் பெருமூச்சு விட்டவர்கள், பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், ஓடினவர்கள், கண்ணீர் விட்டு கலங்கினவர்கள், இந்த உயிரோடு இருக்கின்ற காலத்தில் தன் சரீரத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவர்கள். 250 வரைக்கும் அங்க ஒன்றும் போகக்கூடாதுன்னு தேவையில்லாம. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் புத்தி எல்லாம் வேணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அந்த வெயில், அந்த உஷ்ணம், அந்த இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த வயசுல தாங்க முடியுமான்னு பாருங்க. எங்களுக்கே தாங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இனியாவது போகாதபடி அந்த நாட்களை ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா, கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ பட்டினியா இருப்பதில்லை, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்பம் ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி ஊழியக்காரர்களை கொலை, என்னது கடிதம் லெட்டர் கொண்டு போனதுனால, இயேசுவுக்கு அழைப்பை சொன்னதுனால, இப்படி ஒரு பெரிய ஒரு கல்யாண வீடு இருக்கிறது, பெரிய நரகம் இருக்கிறது, ஆனபடி நரகத்தில் அகப்படாம நீங்க கல்யாண வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்க போனவர்களை அவமானப்படுத்தினதா இருக்குது. இவர்களே தான் ராஜா ஆட்களை விட்டு என்பது கடைசி காலம் இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை குறிக்குது. அல்லேலூயா. இவர்களுக்கு நித்திய காலமாய் கொடுக்கிற மரண தண்டனை இருக்கிறது. இவங்க செய்த கிரியைகளுக்கு தக்கதாக இந்த மக்கள் தண்டனை அனுபவிக்கும் போது நீங்கள் தப்பி போக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்திலே பார்க்கும்போது என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பரலோக ராஜ்யம் என்பது வெறும் கந்தகம் மாத்திரம் அல்ல. சிலர் பாம்புக்குள்ளே தள்ளப்படுவார்கள், சிலர் பூரானுக்குள்ளே தள்ளப்படுவார்கள், சிலர் புழுக்களுக்குள்ளே தள்ளப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில மனுஷன் தள்ளப்பட போறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொடூரமா இருக்கும். நீங்க நினைக்கும் போல கிடையாது. அந்த இடத்தை பார்க்கவே மாட்டாரு, திரும்பி பார்க்கவே மாட்டார். ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க சீக்கிரமா ஆபிரகாமுடைய மடியில வந்திருக்க பாருங்க. அல்லேலூயா. அது ஒரு தாலாட்டு மடி, நேசிக்கிற மடி, அன்பு வைக்கிற மடி. உனக்கு இந்த இடத்துல என்ன குறைவுண்டோ அத்தனை காரியத்தை நிறைவாய் வைத்திருக்கிற திருமண வீட்டிலே வருவதற்கு தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. இங்க இந்த காலை சுமக்கிறவனும், இங்க பொதிக்கட்டு சுமக்கிறவனும், இங்க தேங்கையை சுமக்கிறவனும், இங்க ஆண்டவர் குற்றம் சொல்லுறவனும், வேதம் திட்டமாய் சொல்லுறது இவங்களை கொடூரமான கந்தகத்திலே தள்ள போறா. கொடூரமான கந்தகம். ஆடுகிறவளான் சரி,
எப்படிப்பட்டவளான் சரி, கொடூரமான கந்தகத்திலே, அந்த கந்தகத்திலே நீங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய அந்த அழைப்பை ஏற்று என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவருக்குள்ளே வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறார். பரலோக கல்யாண வீடுன்னு சொன்ன எப்படிப்பட்ட வீடு? அல்லேலூயா, மகிமை உள்ள இடம். அந்த மகிமை உள்ள இடத்துக்கு போவதற்கு கர்த்தர் நம்ம சபையை தந்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த மகிமை உள்ள இடத்துக்கு போவதற்கு முன்னும் பின்னும் பாராதபடி சரியா நீங்க ஓடுனீங்கன்னு சொன்ன, சரியா பாடுபட்டீங்கன்னு சொன்ன, சரியா யுத்தம் செய்தீங்கன்னு சொன்ன, சரியா பிசாசை ஜெயிச்சீங்கன்னு சொன்ன, கர்த்தர் அந்த மனவரை நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். அதனால அவர்கள் அந்த விருந்தை தள்ளி அவமானப்படுத்தினால ராஜா கோபமாகி சொல்லுகிறான், விருந்து ஆயத்தமாச்சு, விருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. அப்ப நம்முடைய விருந்துக்கு நான் அழைத்த பிள்ளைகள் வராம இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? போங்க, சந்தில, தெருவில், வீதியில, அங்கே இங்கே கடக்க அனாதைகள், யாரும் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் விருந்துக்கு அழைச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவரை கர்த்தர் யோவான் 15 சொல்லுகா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, ஆமென். நாம் ஒருவரும் அவரை தெரிந்து கொண்டு போகவில்லை, நமக்கு அவரை பிடிக்கவும் இல்லை. நமக்கு அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் பிடிக்கவே செய்யாது. நம்ம இஷ்டத்துக்கு பெய் கொண்டு வந்த நம்மை ஏதோ ஒரு சோதனை மூலமாக்கம் கர்த்தர் பிடித்து இந்த இடத்திலே கொண்டு வைத்திருக்க. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நாம் உலகத்திலே 3 நேரம் சினிமாயும் பார்த்து, காலம் ஒரு ஷோய், மத்தியானம் ஒரு ஷோய், சாயங்காலம் ஒரு ஷோ எல்லாம் பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோம். வாரம் சம்பாதிக்கிற காசுல கொஞ்சம் காசு எடுத்து உலகத்திலே நடந்து, உலகத்திலே வாழ்ந்து, உலக சிற்றின்பத்திலே கழுவி ஜீவித்து கொண்டிருந்த காலத்திலே திடீரென நம்மை புறஜாதிகளாய் இருந்த நம்மை ரட்சிப்பதற்காய் தேவன் நம்மை பிடிக்க வேண்டும். கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிற காரியம், இந்த உலகத்தை எப்படி படைத்து அழகாய் வைத்திருக்காரோ அதே போல உங்களுக்காய் புதிய ஜீவிதம் அழகாய் படைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அது வீணாய் போக கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் ஏக்கத்தோடு நம்மை தெருவிலும் சந்திர நின்று நம்மை கர்த்தர் அழைக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, நம்மை அழைக்க வந்திருக்கிறார். அப்ப அழைக்க வரும்போது நாம் திடீரென்று செவி கொடுக்க மாட்டோம். இந்த அழைப்புக்கு செவி கொடுக்க காரியம் கிறிஸ்தவத்தில் 7 வித மாடல் கிறிஸ்தவங்கள் வேற இருக்குது. அது ஈஸி, ரொம்ப ஈஸி, சிம்பிள். அது 1ஆம் தேதி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பிரிவில். உண்மையான கிறிஸ்துவின் வழிகளை அறியாம நிறைய பிரிவுகள் இருக்குது, நிறைய பிரிவுகள். அப்ப அதனால அது கொஞ்சம் ஈஸி, சிம்பிள். அதைத்தான் நீங்களும் நானும் விரும்பி கொண்டு வந்தோம். ஆனா அப்படி அல்ல. அந்த விருந்துக்கு போக வேண்டுமானால் ரொம்ப ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த விரும்பில சேர வேண்டுமானால் இயேசுவை போல ஆகாம அந்த விருந்துக்கு போக முடியாது. இயேசுடைய மகிமையான ஒரு சரீரத்துக்கு ஒப்பாய் நீங்க வராம அந்த விருந்துல போக முடியாது. அப்ப அந்த விருந்துல போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு லெட்டர் பைபிள் கிடைச்சது உண்மைதான். அந்த பைபிள் இருக்கிறதை சரியா டீச் பண்ணுதான், அதை கேட்டு அதிலே நடக்க அவங்களுக்கு தான் போக முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சீட்டெல்லாம் கிடைச்சு. அப்ப ஆண்டவர் பார்க்கலாம், எல்லா கிராமங்கள் எல்லா தேசத்தையும் பார்க்கிறார், எல்லா நாடுகள் எல்லா கிராமத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். காரியம் திருமண வீடு ஆயத்தமா இருக்குது, பொருட்கள் எல்லாம் சாப்பாடு ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் எல்லாம் ஆயத்தமா இருக்குது. அப்ப ஆனபடி கன்வென்ஷன் கூப்பிடுறது வேற, ஒரு இயேசுவை பற்றி சொல்லுறதுதான் கன்வென்ஷன் கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டம். தற்காலம் உனக்கு ஒரு ப்ராப்பர்சி சொல்லி ஜெபிப்பாங்க, இதுதான் தீர்க்க தரிசன கூட்டம். ஒரு குணமாக்குற கூட்டம். ஏன்னு சொன்னா கல்யாணத்துக்கு தீக்கி வரமாட்டாங்கன்னு சொல்லி வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை வைத்து கல்யாண சபைக்குள்ள கொண்டு வருவதற்கு வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும், உண்மைதான். அப்ப ஆண்டவரை கர்த்தர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் ஜனத்தை நேசிக்கிறார். இந்த காட்டுப்புதூர்ல நேசிக்கிறது போல, பெருந்தலகாடுல நேசிக்கிறது போல, சரி நாகர்கோவிலையோ இல்லாவிட்ட எங்கேயோ ஒரு இடத்தை கர்த்தர் நேசிக்கிறார். நேசிக்கும் போது அவர் வந்து பரலோகத்தில் தூதன்கிட்ட சொல்லுறார், இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆடு உண்டு, இந்த வீட்டில் எனக்கு ஒரு ஆடு உண்டு, இந்த வீட்டில் எனக்கு ஒரு ஆடு இருக்குன்னு சொல்லி
அவர் தனக்குள்ளே தாகம் கொண்டிருக்கிறார். தனக்குள்ளே தாகம் கொண்டு நேசிச்சு சொல்லுகிறார், இந்த வீட்டில் ஒருவனை ராஜாவாக வைக்க வேண்டும், இந்த வீட்டில் ஒருதியை ராணியாக வைக்க வேண்டும், இந்த வீட்டில் ஒருதி எடுத்து நிரந்தரமான ராஜ பதவியில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டிருந்த நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி எனில், உங்க அம்மா அழுதிருக்கலாம், என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க இல்லை, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க இல்லை, என் பிள்ளைகளை நல்ல நடத்த இல்லை, என் பிள்ளைக்கு வஸ்திரம் கொடுக்க இல்லை. அவங்க தொழுவது வேற இருக்கலாம், தொழுத ஏதோ மாடஞ்சாமியா இருக்கலாம், தொழுத யாரே தொழலாம், ஆனா அவங்க கண்ணீரை கர்த்தர் கண்டார். பாத்தியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா சோத்திரம், என்னேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குறைதனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே, என்னேசு ராஜா சோத்திரம், என்னேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் சோத்திர பலி